நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் வந்து 2 ஹீட்ரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. 2 ஹீட்டருமே வந்து கம்ப்ளைண்ட் சேம், பட் வந்து பிராண்டட் வேறு. அந்த 2 ஹீட்டரையும் நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணி ரிட்டன் எப்படி போய் கஸ்டமர் ப்ளேஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த ஹீட்ரு பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா 3 லிட்டர் வாட்டர் ஹீட்ரு. சூர்யா வாட்டர் ஹீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வீட்டில் வந்து வீகார்டு அந்த மாதிரி வீகார்டு தான் போட்டிருப்பாங்க. பஜாஜ், உஷா அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் ஒவ்வொரு பிராண்டையும் லைக் பண்ணுவாங்க. இங்கே நம்ம கஸ்டமர் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூர்யா வாட்டர் ஹீட்ரு. சூர்யா வாட்டர் ஹீட்டரில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாகவே அதாவது எவ்வளோ நேரம் வாட்டர் ஹீட்ரு போட்டாலுமே உங்களுக்கு வந்து ஹீட்டும் ஆகலை. ப்ளஸ் அதே மாதிரி தண்ணியில் கை வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் எர்த்தடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ கலெக்டர் உடனே பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளமெண்ட் ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரஸ்ட் ஆகி ஒரு துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரஸ்ட்டாக இருந்துச்சுனாவே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து பிளமெண்ட் தான் ப்ராப்ளம் ஆகிருக்கும். ஸோ அதை மாற்றினா நமக்கு ப்ராப்ளம் சரியாகி போயிடும். இன்னொரு வாட்டர் ஹீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்சூலு. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆன்லைன் பிராண்டடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 7 லிட்டர் வாட்டர் ஹீட்ரு. இங்கே என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்க கஸ்டமர் அப்படின்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வாட்டரில் எதுவும் எர்த்து அந்த மாதிரி எதுவும் பாஸ் ஆகலை, பட் ஆனால் எவ்வளோ நேரம் போட்டாலும் ஹீட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது என்ன ப்ராப்ளம்னு எடுத்து ரிமூவ் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் ஃபுல்லாகவே பயங்கரமான உப்பு. பார்த்திங்கன்னா 7 லிட்ரு வாட்டர் ஹீட்டரில் குறைஞ்சது ஒரு 1 கிலோ அளவுக்காவது உங்களுக்கு வந்து இது உப்பு டெபாசிட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே உப்பு தண்ணி அப்படின்னாவே மேக்ஸிமம் வாட்டர் ஹீட்டரில் இந்த கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை ஏன் நம்ம அடிக்கடி அந்த ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து. இப்போ மேக்ஸிமம் ஒரு 15 லிட்டரு 20 லிட்டரு அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டைம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் 2-3 டைம் கூட அதை யூஸ் பண்ணி குளிச்சிடலாம். பட் 3 லிட்ரு 7 லிட்ரு அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து யூஸ் பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து 4% இருக்காங்க அப்படின்னா அதிகபட்சமாக 4 பேர் 4 டைம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒர்க் லோடு வந்து ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இங்கே ரெண்டுலேயுமே அதே கம்ப்ளைண்ட்டு தான். இந்த சன்சூல் வாட்டர் ஹீட்ரு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே சேம், பட்டு பாடி எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் பிளமெண்ட் எல்லாமே ஒரு சேம் சைஸில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாகவே அதிகப்படியான உப்பு ரொம்ப டெபாசிட் ஆகிருந்துச்சி. இந்த உப்பு வந்து பிளமெண்ட்டும் இல்லாமல் அதோட கவரு ப்ளஸ் உள்ளே இருக்க அந்த அந்த ட்ரம்மு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உப்பு தான். இந்த உப்பே அதிகப்படியான வெயிட்டில் இருந்துச்சு. ஏன் இந்த உப்பு அதிகமாக கட்டுச்சுன்னா பிளமெண்ட் போகுது அப்படின்னா, உப்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து இப்போ ஹீட் ஆகுது அப்படின்னா வாட்டர் ஹீட் ஆகிற டைமில் உப்பு வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னா உப்பு வந்து உங்களுக்கு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ உப்பு வெடிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளமெண்ட்டை சுற்றி இருக்கிற உப்பு எல்லாமே வெடிக்கிறப்ப சப்போஸ் பிளமெண்ட்டும் வந்து சேர்ந்து வெடிச்சிடும். ஸோ இதனால தான் வந்து பிளமெண்ட் அடிக்கடி போய்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் மாற்றுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த பிளமெண்ட் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் கஸ்டமராக இருக்கட்டும் ப்ளஸ் சர்வீஸ் பர்சனாக இருந்தாலும் மாற்றுறப்ப உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பிளமெண்ட் வாங்கி மாற்றணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றாமல் ஃபுல்லாக இருக்கிற அந்த உப்பு அந்த தேவையில்லாத அந்த கிஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதாவது என்னென்னா பார்த்தீங்கன்னா கெமிக்கல், அதாவது காசிங் சோடா அந்த மாதிரி கெமிக்கல் போட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னா அந்த ஒட்டி இருக்க வராமல் பிடிச்சிக்கிட்டு இருக்க அந்த உப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். அந்த உப்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளமெண்ட் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ஹீட்டரில் வந்து அடுத்து ரிட்டன் உடனே கம்ப்ளைண்ட் வராது. மோஸ்ட்லி 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் கூட ஓடும். இன்னொன்று மேக்ஸிமம் ஹீட்ரு பார்த்தீங்க அப்படின்னா உப்பு தண்ணினாவே அதிகமாக ப்ராப்ளம் வரும். ஸோ உப்பு தண்ணி இருக்கிற இடத்துல கொஞ்சம் என்ன நம்ம உப்பு தண்ணி இருக்கிற இடத்துல போடக்கூடாதா அப்படின்னா போடலாம். பட் இருந்தாலும் உப்பு தண்ணி இருக்கிற இடத்துல வந்து கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற வாட்டர் ஹீட்ரு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூசேஜ் கம்மியாக இருக்குன்றப்ப மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்கும். இப்போ 3 லிட்ரு 7 லிட்ரு இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு மட்டும் குறையுமே ஒழிஞ்சு மற்றபடி மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாமே நீங்கள் 15 லிட்டர் ஹீட்ரு போட்டால் என்ன மெயின்டெனன்ஸ் வருமோ சேம் அதே மெயின்டெனன்ஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹீட்ரு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாகவே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்ளம் அடிக்கடி வராமல் இருக்கும்.